யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம். பாலஸ்தீனில் அநியாயமாக நடக்கும் இனப்படுகொலை, உலக நாடுகளின் தலையீட்டை மீறி இஸ்ரேல் மாபெரும் அட்டூழியம் செய்கிறது. சர்வதேச சமூகம் என்ன செய்ய போகிறது பார்ப்போம். தோழர்களே, பாலஸ்தீனத்தில் கடந்த ஆண்டிலிருந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்குமான போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். போர் என்று வந்துவிட்டால் போர் இலக்கணங்கள் மன்னராட்சி காலத்தில் கூட முறையாக கடைபிடிக்கப்பட்டன. ஒரு போர் நடக்கும்பொழுது எதிரி நாட்டின் மீது எப்பொழுது போர் தொடுக்க வேண்டும், அதற்கான முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரையில் போர் நடத்த வேண்டும், போர் வீரர்களுக்கு ஓய்வு கொடுப்பது, போரில் ஈடுபடுகின்ற வீரர்களுக்கான மருத்துவம், காயம்பட்டால் உதவி போன்றவற்றிற்கான வாய்ப்புகளை வழங்குவது என்று முடியாட்சி என்று சொல்லக்கூடிய மன்னராட்சி காலத்தில் கூட போர் செய்வதற்கென்று மரபுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகம் வளர்ந்து விட்டது. நாம் எல்லாம் நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இப்பொழுதெல்லாம் போருக்கென்று மரபுகளே கிடையாது. இளைத்தவனை வலுத்தவன் அழிப்பதுதான் போர். இதைத்தான் நாம் ஈழத்தில் பார்த்தோம். கண் எதிரே நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டார்கள். புலிகள் தான் பயங்கரவாதிகள், புலிகள் தான் தீவிரவாதிகள் என்று சர்வதேச சமூகத்தை நம்ப வைத்து இந்தியாவின் துணையோடு சிங்கள பேரினவாதம் பல்வேறு நாடுகளை இணைத்துக் கொண்டு புலிகளை மட்டுமல்ல, புலிகள் பெயரை சொல்லி மக்களையும் அழித்தது. தப்பி சென்ற மக்களை அழித்தது. தஞ்சம் புகுந்த மக்களை அழித்தது. தஞ்சம் புகுந்தது என்றால் கோவில்களிலே, தேவாலயங்களிலே தஞ்சம் புகுந்த மக்களை தேடி தேடி அழித்தது. வானிலிருந்து குண்டு வீசி அழித்தது. இதையெல்லாம் சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்த்தது. வேடிக்கை பார்த்தது என்பதை விட இவற்றுக்கு துணை நின்றது. இன்றைக்கு இதே போக்குதான் பாலஸ்தீனத்தில். பாலஸ்தீனத்தின் காசாவின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறது. காசாவின் போர் முனையிலிருந்து தப்பித்து எல்லை பகுதிகளிலே தங்கி குடியேறி தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக டென்ட் கொட்டகையில் தங்கியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீது இஸ்ரேல் இப்பொழுது போர் நடத்துகிறது. அவர்கள் மீது பெருவாரியான ஆயுதங்களை பயன்படுத்தி, கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி கொத்து கொத்தாக அவர்களை கொள்ளுகிறது. சர்வதேச சமூகம் இப்பொழுது என்ன செய்ய போகிறது? ஐநா சபை போரை நிறுத்தும்படி சொல்லியிருக்கிறது. ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையம் இஸ்ரேலுக்கு போரை நிறுத்தும்படி சொல்லியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் கூட போரை நிறுத்தும்படி இஸ்ரேலுக்கு அறிவுறுத்தியுள்ளன. ஆனால் இஸ்ரேல் போரை நிறுத்துவதற்கு உடன்படவில்லை. இவர்களின் நோக்கம் என்ன? ஹமாஸ் படையை அழிப்பதுதான் நோக்கம் என்றால் மக்களை எதற்காக கொள்ள வேண்டும்? மக்களை அழிப்பதுதான் நோக்கம் என்றால் அப்போது ஹமாஸ் படை இவர்களுக்கு பிரச்சனை அல்ல. ஆக இந்த நூற்றாண்டினுடைய போர் ஒரு ஏகாதிபத்தியங்கள் போர் வெறி கொண்டு தங்களுடைய இராணுவ வெறியினுடைய இலக்கை தீர்த்து கொள்வதற்காக அவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த சோதனை சாவடி ஈழம் என்றால் இப்பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சோதனை சாவடி பாலஸ்தீனாக இருக்கிறது. பாலஸ்தீனிலே இவர்கள் இன்றைக்கு நடத்துகின்ற மிகப்பெரிய போர் வெறியை சர்வதேச சமூகம் கண்டும் காணாமல் போனார். நாளை எந்த தேசத்திற்கும், எந்த விடுதலையை பேசுகின்ற தேசத்திற்கும் இதுதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் இன்று இந்த உலகிலே மனிதர்கள் வாழ்வது அரிதாகி போகும். போர் வெறிக்கு இந்த உலகம் பலியாகி போகும். இந்த சூழலை இந்த சர்வதேச சமூகம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறது, எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறது என்பது நம் முன்னுள்ள ஒரு வருத்தமான விஷயமாக இருக்கிறது. அவர்கள் எப்படியாவது போகட்டும். நாம் தமிழர்கள் என்ற அடிப்படையிலே, தமிழ் தேசிய இனத்தவர் என்ற அடிப்படையிலே நாம் ஈழத் தமிழர்களை இது போன்ற ஒரு இனப்படுகொலைக்கு பலி கொடுத்த சக தேசிய இனம் என்கின்ற அடிப்படையிலே பாலஸ்தீன் மக்களுடைய அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் நம்மால் முயன்ற அரசியல் ஆதரவை, அரசியல் செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் உலகில் ஒடுக்கப்படுகின்ற ஒரு தேசிய இனத்திற்கு ஒடுக்கப்படுகின்ற இன்னொரு தேசிய இனம் செய்யக்கூடிய தார்மீக அரசியல் ஆதரவு. அந்த ஆதரவை தமிழ் தேசிய இனம்
வழங்க வேண்டும். அப்படியான ஒரு செயல்பாடு என்பதுதான் உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களோடு தமிழ் தேசிய இனத்திற்கான உறவையும் அரசியல் வலுவையும் கட்டமைக்கும். அந்த வகையில பாலஸ்தீன் மக்கள் மீதான இனப்படுகொலையை தடுத்து நிறுத்து ஐநா அவையே, சர்வதேச சமூகமே இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தை அங்கீகரி. அது மட்டுமல்ல, தமிழீழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையை உரிய விசாரணை நடத்தி அதை இனப்படுகொலை என்று அறிவி. அதற்கு காரணமான போர்வெறி அதிகாரிகளை நடவடிக்கை எடு. தமிழீழத்தையும் ஒரு தேசமாக அங்கீகரி என்கின்ற முழக்கத்தை நாம் உரத்து எழுப்புவோம். நன்றி.